உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களை நான் ரொம்ப வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன், இவர்களோடு வாழ்ந்திருக்கிறேன். இவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, சார் அதெல்லாம் பற்றி பேசாதீங்க சார், ஏன் சார் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? சனி பகவானை பற்றி ஒரு தெய்வம் பண்ணுற வேலையா சார், இதெல்லாம் கூட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் சார், அப்படியே இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவீங்க. சில பேருக்கு அப்படியே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போன பார்ட்னர் ஓடி போயிட்டான் சார், எங்கேயோ காசி யாத்திரை போயிட்டானான்னு தெரியல, பார்ட்னரை காணோன்னு தேடிட்டு இருக்கேன் போன்ற பிரச்சனைகள்லாம். அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூ கேன் ஸ்டார்ட், என்னால் நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். யூ கேன் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு பணத்தை அட்வான்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சுட்ருவானுங்க. ஆரம்பிச்சுட்டு எங்கே போனேன் எங்கே போனேனே தெரியும், என்ன சும்மா இருந்த என்னையாண்டா குழப்பி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் தொடங்குறதா ஆரம்பிச்சுட்டு போனவன் தான், அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுவோம், ஆசையை உருவாக்கி அதை நடத்த விடாமல் பண்ணி மனசை ஹர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா 2 கூடிய தனாதிபதி 3ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? முதல் விஷயம், இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், சனி பகவான் உங்களை விட்டு சென்று விட்டார், அப்படிதான் சொல்லணும். 7.5 சனி முடிஞ்சதப்பா சாமி, நீ ஒழிஞ்சியா ராஜா, நல்லபடியாக போயிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி 2 கூடையவன் 3ஆம் இடத்தில் மறைகிறார். இந்த 3ஆம் இடம் என்பது 3ஆம் இடம் மட்டுமல்ல, 3ஆம் இடம் என்பது சகாயஸ்தானம்னு பேர். இந்த சகாயம்னா என்ன? சகாயம்னா என்ன? உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய என்று பொருள். சகாயஸ்தானம். இந்த சகாயஸ்தானத்தில் சகாய சனியாக அமர்ந்திருக்கிறார். சகாய சனி இவர் என்ன பண்ணுவார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு செய்ததைப் போலவே தான் உங்களுக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுப்பார். என்ன பண்ணுவார்? 3ஆம் இடம் என்பது முயற்சியில் சனி பகவான் உட்காந்துக்குவார். அப்துல் கலாம் சொல்லுகிறார், நண்பர்களே, உறக்கத்தில் வருவது கனவல்ல, எது உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு. 3ஆம் இடம் என்பது முயற்சியில் சனி பகவான் இருக்கும்போது நான் இன்னும் வரணும், இன்னும் ஒன்ஸ் மோருங்கிறத நம்ம நிறைய இடங்களில் நம்ம கேட்டிருப்போம். அந்த ஒன்ஸ் மோரை ரியலாக லைஃப்பில் கொண்டு வாங்க. ஒன்ஸ் மோரை ஒரு அவார்டு வாங்கினீங்க, ஒன்ஸ் மோர் இன்னொன்று வாங்குங்க. ஒன்ஸ் மோர் இந்த வருஷம் டாப்பர் நீங்கள் தான். ஒன்ஸ் மோர் இன்னொரு தடவை சார் வாங்கிட்டே இருங்க. இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் அவார்டு மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. 3ஆம் இடத்தை சனி பகவான் வந்துட்டார். கூட பிறந்த அண்ணா தம்பிலாம் ஒன்றா சேர போகிறீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் இஸ் நத்திங் பட் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சொத்து குரு பகவான் பார்க்கும் பொழுது, குரு பகவான் வீட்டில் இருக்கின்ற சனி பார்க்கும் பொழுது சொத்து சேரப்போகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 5 பார்க்குறாருங்க, என்ன வேணும்? இல்லை ஐயா, அந்த ரொம்ப நாளாக எங்கள் ஊரில் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை, வச்சுக்கோ, ஐ பிளஸ் யூ இன் ஆல் தி வேஸ், வச்சுக்கோ, சாப்பிடு. 5ஆம் இடம் என்பது குழந்தை. உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ண சார், இட்சி வரைக்கும் பண்ண சார், குழந்தை இல்லை சார், கவலைப்படாதீங்க, குழந்தை கொடுத்துட்டார் சனி. கேட்டதெல்லாம் தரக்கூடிய கடவுள் சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். அடுத்து சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டம் எதை தொட்டாலும் லக்கி பாஸ்கர் மாதிரி தான். நீங்கள் தான் அடுத்த லக்கி பாஸ்கர். ஷேர் மார்க்கெட் பட்டால் ஷேர் மார்க்கெட் ஓடுது, குதிரை வண்டி வாங்கி விட்டால் கூட அது கூட ஓடுது. என்னடா ராசி? அந்த நேரம் நண்பர்களே, அந்த நேரம். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவார், என்ன சொல்கிறார்? அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், நான் முன்னுக்கு வந்தேன்னா நான் முன்னுக்கு வரல, என் கூட இருந்தவங்க பண்ண சப்போர்ட்டு, என் உடம்பு நலம், அந்த நேரத்தில் என் கூட இருந்த ஆட்கள் எல்லாருமா சேர்ந்து நம்ம மேலே கொண்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. ஒரு நேரம் வரும்போது உங்களுக்கு ஒரு டீம் செட் ஆகும், அந்த டீம் உங்களை மேலே கொண்டு வரும். அந்த நேரத்தில் உங்கள் மைண்ட் செட் ஒரு மாதிரி செட் ஆகும். ஒரு ஃபோக்கஸ். ஒரு ஜிம்முக்கு சேர்ந்து பாருங்கள், உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 10 பேர் ஜிம்மில் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து ஜிம்முக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு நேரம் கரெக்டாக சாப்பிடுவீங்க, கரெக்டாக தூங்குவீங்க. ஆன்லைனில் இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி திட்டுவாங்க, என்ன தூங்காமல் என்ன பண்ணுற, காலைல ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ அந்த நேரம் ஒரு கேம்பெயினில் இருப்பீங்க. ஒரு வருஷத்தில் உடம்பெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. சில நேரம் வரும், நம்ம கூட இருக்கிறது எல்லாம் நம்ம உருப்படாமல் போகிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் இதுங்களே பண்ணி கொடுக்கும்.
அது ஒரு நேரம். அந்த கெட்ட நேரம் இஸ் நத்திங் பட் நம்ம கூட இருக்கிற நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, இந்த மாதிரி தான். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வருகிறது. நல்ல டீம் செட் ஆக போகுது. இப்போ பெரிய பெரிய சிஇஓவாக இருக்காங்க. நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கேன் சார், எனக்கு ஒரு நல்ல டீம் வேணும். நல்ல டீம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட வித்தகத்தையும் நீங்கள் செய்யலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யூ நீட் டு பிரிங் நல்ல ஸ்மார்ட் பீப்புள். ஸ்மார்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணும், இது cannot ஒர்க் டுகெதர். ஸ்மார்ட் பீப்புளில் வந்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க. ஸ்மார்ட் பீப்புள்லாம் டுகெதர் பண்ணுறது தான் உங்களோட பெரிய வேலையாக இருக்கும். 9ஆம் இடம் என்பது அப்பா. இது மட்டும் தான் லைட்டாக ப்ராப்ளம். சனிக்கு அப்பா ஆகாது. சனி அப்பாங்கிற இடத்த பார்த்துட்டார். அதனால் உங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடுத்த சனி 12 பார்க்குறாரு. இதுதான் இருக்கிறதுலே பிரம்மாண்டம். 12ஆம் இடம் என்பது என்ன, இல்லற வாழ்க்கை, இல்லற சுகம். அப்போ 12ஆம் இடத்துல செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். நான் எப்படி இந்த போய் சொல்கிறது, எனக்கு இங்கே டாக்டர் போன்ற பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய இல்வாழ்க்கை, இல்லறம் போன்றவை மகிழ்ந்து உங்களுக்குரிய பிரச்சனைகள் சரி. இல்வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆன்மீகமும் கூட. சில பேர் இப்போ தான் ஆன்மீக பாதைகள்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மனதை அடக்குதல், சித்த யோகம் பயிலுதல் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. 12ஆம் இடம் என்பது என்ன, விரயஸ்தானம். அப்போ வீட்டில் தண்டத்துக்கு செலவு பண்ணுறோம் சார். எப்போ பார்த்தாலும் ஸ்விக்கியில் தான் போட்டு திங்கிறோம். எப்போ பார்த்தாலும் நான் ஓலா ஊபரில் தான் சுற்றுறோம். நார்மல் லைஃபே இல்லை. நார்மல் லைஃபே மாற்றிட்டானுங்க. எல்லாருமா சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க, யாருமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், ஆன்லைனில் புக் பண்ணி தான் போகிறோம். எப்போ இந்த பஸ்ஸுக்கு செல்லாம் மறந்துட்டோமாப்பா, அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, மகர ராசிக்காரர்களை பண்ண டென்ஷனில் 5 மணிக்கு இன்னொரு 15 நிமிஷத்தில் ஆஃபீஸ் போய் ஆகணும். எது கிடைச்சாலும் போ, ஆட்டோ கிடைச்சாலும் போ, கார் கிடைச்சாலும் போ, அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க சார். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையாவது சுப விரயங்கள் ஏற்படும். ஒரு நாள் நம்ம பண்ணுற இந்த தண்டத்துக்கு பண்ணுற செலவெல்லாம் குறைச்சிங்கனாலே எங்களுக்கு சரியாகும். நண்பர்களே, நான் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். தினம் ஒரு ஹோட்டல், தினம் ஒரு இந்த மாதிரிலாம் செலவு பண்ணு. அந்த நேரம் வரும்போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரைட்டு மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு கட்டத்தில் சிரித்து நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணீங்கன்னு யோசிச்சா உங்கள் கண்ணில் ரத்தம் வரும். இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறது. தப்பெல்லாம் சரி பண்ண போகிறீங்க. என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஹூ இஸ் ஹீரோ? ஹீரோனா யார் தெரியுமா? யார் ஹீரோ சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேணால் பெரிய தப்பு பண்ணுங்கள், பண்ண தப்பை சரி பண்ணிடுங்க, அவ்வளோதான், நீங்கள் தான் ஹீரோ. தெய்வம் வாழ்வது எங்கே, தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் தான். அவ்வளோதான். லைஃப்பில் தப்பே பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. தப்பு பண்ணுங்கள், தப்பு பண்ணால் ரைட்டு பண்ணுங்கள், ஆனால் தப்பே பண்ணிகிட்டே இருக்காதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது தப்பு பண்ணுறதை ரைட்டு பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் தராரு. அதை ரைட்டு பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அது தப்பு பண்ணப்போ ஹீரோவாக ஃபீல் பண்ணிங்கல்ல, ரைட்டு பண்ணும்போது ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணுங்கள். மகிழ்ந்திருப்பது தான் வாழ்க்கை. 12ஆம் இடம் என்பது என்ன, உங்களுக்கு குடும்பத்தோட சுற்றுலா போகிறது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஊட்டி போகிறது, கொடைக்கானல் போகிறது போன்ற விஷயங்கள்லாம் போவீங்க. அதான் அப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். அப்போ நீங்கள் ஊட்டி போகிறீங்க, கொடைக்கானல் போகிறீங்க, 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், குழந்தை வரப்போகுது. அப்போ இன்னொரு அறிவுனுக்கு ரெடி ஆகிட்டீங்க. மகர ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். சனி பகவான் சென்று விட்டார். 100க்கு 150 மார்க்.